வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடியில் மொட்டை மாடியில் சதுரக்கல் பதிப்பது எப்படி என்பதை குறித்து பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம செங்கப்பொடியை அடிக்கணும். செங்கலை உடைச்சி அது கூட சுண்ணாம்பு கலந்து நம்ம குழைச்சி காங்கிரீட் எப்படி குழைக்கிறோமோ அதே போல் எந்த பக்கம் நமக்கு தண்ணீர் வாட்டம் அதை ஸ்லோப் வேணுமோ அந்த சைடு நம்ம கொடுக்கணும். நாங்கள் இந்த மூலையில் கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செங்கப்பொடியை முதைய நம்ம அடிச்சிடணும். நல்லா செங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக பொடுசாக சின்ன பீஸாக உடைச்சி அதை சுண்ணாம்பு கலந்து அதை நம்ம குழைச்சி காங்கிரீட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி குழைச்சி நம்ம அடிச்சிடணும். அடித்த பிறகு செட்டான பிறகு அதுக்கு பிறகு நம்ம தட்டோடு சதுரக்கல் பதிக்கலாம். சதுரக்கல் எல்லாம் மேலே ஏற்றியாச்சு. கலவையெல்லாம் சிமெண்ட் கலவையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சிமெண்ட் கலவை நார்மலாக போட்ட மாதிரி போட்டால் போதும். அதாவது கட்டுமானத்துக்கு எப்படி போடுறோமோ ஒரு மூடைக்கு 24 தட்டு வரைக்கும் நம்ம போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பக்கமாக ஆஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல ஒரு ஒன் சைடு ஃபஸ்ட்டு ஒரு கல்லை ஆஸ் பண்ணணும். அதாவது கல் மாறி மாறி வரணும். அதாவது நம்ம எப்படி கட்டடம் கட்டும்போது இசைவாக கட்டுறோமோ அதே போல் இதுலேயே ஒரு கல்லுக்கு நேராக இன்னொரு கல் வராத அளவுக்கு அந்த தளவு மாறி மாறி இசைவாக வர்ற மாதிரி நம்ம கட்டணும். நூலை கட்டி நம்ம கல் போடணும். பாருங்கள், அப்படியே பதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது கலவை போடுறது கொஞ்சம் இலக்கமான கலவை போடணும். புட்டு கலவை போடவே கூடாது. ரொம்பையும் இலக்கமாக இல்லாமல் ரொம்பையும் புட்டாக இல்லாமல் நார்மலாக கல் நிற்கிற மாதிரி இலக்கம் இருக்கிற மாதிரி நம்ம கலவை போட்டுக்கணும். அப்போ தான் கல் நல்லா கிரிப்பாக பிடிக்கும். வெறும் புட்டு கலவை போட்டோம்னா உங்களுக்கு நாளடைவில் கலண்டு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பதிச்சுட்டு மேலே நல்லா தண்ணியை ஊற்றி விட்டுறணும். தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னாவே நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். பாருங்கள், நல்லா ஸ்லோப் கொடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஒவ்வொரு கல்லுமே நல்லா பார்த்து வாட்டர் லெவலுக்கு நமக்கு மழை பெஞ்சால் தண்ணி நல்லா ஓடி வர்ற மாதிரி நல்லா நம்ம என்ன செய்யணும், வாட்டம் கொடுத்துடணும், தலைகீழாக கொடுத்துடணும். கல் பாய்ச்சி முடிச்சுட்டு அடுத்து இப்போ அலசி விட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்னா சிமெண்ட் கலவை நல்லா களிப்பாக போட்டுக்கோங்க. திக்காக போட்டு நல்லா அந்த கேப்புக்கு பக்கம் எல்லா பக்கம் ஃபில் பண்ணிடணும். நல்லா கலவையை போட்டு நல்லா அலசி விட்டுறணும். நல்லா தண்ணி நல்லா நிறையா ஊற்றி இந்த கேப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடைச்சிடணும். அடைச்சி முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த மூளையில் சுவருக்கும் இந்த கல் பதிச்சதுக்கும் அந்த மூளை அந்த கேப்புகளை நம்ம குழவு வைக்கணும். இந்த வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த ஓரத்தில் இந்த குழவு எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஓரங்களில் கூடி தண்ணி உள்ளே இறங்கும். தண்ணி உள்ளே இறங்கி காங்கிரீட்டுக்கு தண்ணி போய் அங்கே போய் காங்கிரீட்டில் போய் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும். காங்கிரீட்டில் நின்று அந்த தண்ணி தான் கீழே கம்பியை பழுதடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மூலையில் குழவு கண்டிப்பாக வைக்கணும். எப்படி நம்ம தண்ணி தொட்டிக்கு செப்டி டேங்கு கீழே அந்த மூலைகளில் நம்ம குழவு வைப்போம், அதே போல் கண்டிப்பாக வைக்கணும். வச்சிட்டோம்னா நமக்கு தண்ணி கீழே காங்கிரீட்டுக்கு தண்ணி போகாத அளவுக்கு ஓரங்கள்லேருந்து தண்ணி ஓடி வந்துடும். நல்லா அலசி விட்டுட்டோட விட்டுறக்கூடாது. நல்லா தொடச்சிடணும். நல்லா சாக்கு வச்சு இந்த சணல் நூல் சாக்கை வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி நல்லா 2-3 தடவை நல்லா கூட்டி ஃபினிஷிங் பண்ணி கல் எப்படி பதிச்சோமோ அதே மாதிரி அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு மூலையிலேருந்து அப்படியே நம்ம சிமெண்ட் பால் அடிக்க ஆரம்பிச்சிடணும். சிமெண்ட் பால் நல்லா ஆற்றி விட்டுறணும். ஆற்றும் போதே ஏதாவது ஒரு சில இடங்களில் மேடு பாலாக இருந்துச்சுன்னா அதுக்கும் கொஞ்சம் பாலை ஊற்றி விட்ருங்க. தண்ணி நிற்காமல் ஓடி வந்துடும். ஒரு சில கல் பள்ளங்கள் இருந்தாலும் அது மேலே லேசாக ஊற்றி விட்டுட்டோம்னா தண்ணி நிற்காமல் வந்துடும். பால் அடிக்கிறது நல்லா அடித்து விட்டுறணும். அடித்தோம்னா தான் கல்லுக்கு கிரிப்பு. பாருங்கள், நல்லா நீட்டாக பால் ஆற்றி விட்டாச்சு. இதில் இந்த கொல்லங்கல்லில் இந்த அளவுக்கு பால் ஆற்ற முடியாது. அது ஜாயிண்ட்டுக்கு தான் ஆற்ற முடியும். ஆனால் இந்த கல் அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டாக ஆற்றி விட்டுடலாம். நல்லா ஆற்றி ஃபினிஷிங் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி இதில் என்ன அப்படின்னா இதோடு நம்ம விட்டுறக்கூடாது. இதுக்கு மேலே ஒயிட் சிமெண்ட் ஒரு கோட்டை நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒயிட் சிமெண்ட் கண்டிப்பாக அடிக்கணும். ஒயிட் சிமெண்ட்டுக்கு மேலே ஒரு கோட்டை அடித்து விட்டிங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதாங்க, ஸ்ட்ராங் ஆயிரும். அவ்வளோதான்.
இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.